நெல்லை மாமன்ற கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. நெல்லையில் புதிதாக பொறுப்பேற்ற மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான முதல் கூட்டத்திலேயே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தீர்மானங்களை மாமன்ற கூட்டத்தில் விவாதம் செய்த பிறகு நிறைவேற்ற வேண்டும் என்று மேயர் எதிர்ப்பு குழுவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், நெல்லையில் புதிதாக மேயர் பொறுப்பேற்ற நிலையில் முதல் கூட்டத்திலேயே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நெல்லை மாநகராட்சியின் மேயராக இருந்த சரவணன் மீது தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் காரணமாக கடந்த மாதம் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து திமுகவில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறுப்பினராக ராமகிருஷ்ணன், அதாவது 6வது வார்டு உறுப்பினராக ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான மறைமுக தேர்தல் நடத்தப்பட்டது. சுமார் 49 திமுக கவுன்சிலர்கள் இருக்கக்கூடிய நெல்லை மாநகராட்சியில் 23 பேர் தமிழக முதலமைச்சர், அதாவது திமுக தலைவரால் சுட்டிக்காட்டப்பட்ட மேயருக்கு எதிராகவே வாக்களித்திருந்தார்கள். இது திமுகவில் ஒரு உட்கட்சி கூசல் ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ச்சியாகவே நெல்லை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் திமுக கவுன்சிலர்களிடையே தொடர் முன்விரோதம் மற்றும் எந்த ஒரு மாமன்ற கூட்டத்திலும் முறையான தீர்மானம் நிறைவேற்றுதல் போன்ற காரணத்தினால் தொடர்ச்சியாக சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் வைக்கப்பட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டிருந்தன. தற்போது நெல்லை மாநகராட்சியின் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ராமகிருஷ்ணன் தலைமையில் முதல் மாமன்ற கூட்டம் தற்போது தொடங்கியிருந்தது. கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலே ராமகிருஷ்ணனுக்கு எதிராக திமுக கவுன்சிலர் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதாவது இதுவரைக்கும் நடந்த எந்த ஒரு மாமன்ற கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் குறித்து பேசியதற்காகவும், தற்போது திமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற பவுல்ராஜ் என்பவரும் தொடர்ச்சியாக ராமகிருஷ்ணனுக்கு எதிராக பல கேள்விகளை முன்வைத்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது நெல்லை மாநகராட்சி நடைபெறக்கூடிய திமுக மாமன்ற கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. 55 மாமன்ற உறுப்பினர்கள் உள்ள இந்த நிலையில் தற்போது 30 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வந்திருக்கிறார்கள். அதிலும் 23 பேர் மேயர் ராமகிருஷ்ணன் எதிராக வாக்களித்தவர் என்று கூறப்படுகிறது. தற்போது வரை 38 உறுப்பினர்கள் தீர்மான கூட்டத்தில் வந்திருக்கிறார்கள். தீர்மானங்களை மாமன்ற கூட்டத்தில் விவாதம் செய்த பிறகு நிறைவேற்ற வேண்டும் என்று மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் தொடர்ச்சியாக வாக்குவாதம் செய்து வருகிறார். மேலும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மேயர் ராமகிருஷ்ணன் எத்தனை தடவை முயற்சி செய்த போதும் அந்த முயற்சி அனைத்தும் தோல்வியில் முடிந்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் கடந்த முறை மேயராக இருந்த சரவணன் மீது வைக்கப்பட்ட தொடர் குற்றச்சாட்டுகளும் அதன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானமும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழலில் தற்போது ராமகிருஷ்ணன் மீது வைக்கப்படக்கூடிய இந்த தொடர் குற்றச்சாட்டின் காரணமாக அந்த மாவட்ட குழு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராம்குமார். சரவணன், தகவலுக்கு நன்றி.